ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி பாண்டியராஜகுமாரி பவானி பாண்டியராஜகுமாரி அம்மா சிவ பந்தமி பரமேஸ்வரி இன்னும் மனம் இல்லையோ நாதசரூபிணி நாதசரூபிணி நலந்தருவ என்றாயே மீனாட்சி ஆதினில் உடைக்காடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என்றாயே மீனாட்சி மதுரை அழகி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிழியும் இசை பாடும் மதுரை அழகி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிழியும் இசை பாடும் கன்னி தமிழ் தேனே அம்மா கருணை புரிவாய் கரங்குவித்தேன் என்னை கடற்கள் பாரம்மா என்றாயே மீனாட்சி மீனாட்சி மதுரை மீனாட்சி வணக்கம். முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழி மீனாட்சி பொழுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழி மீனாட்சி பொழுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழி மீனாட்சி பொழுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது
கொடுப்பான் பழனி மலை வேளவனே ஏறாத மலையேறி அருதிரண்டு தத்தளிக்கை பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே வேதாந்தி பேசுவினே கந்தையா ஏறாத மலையேறி அருதிரண்டு தத்தளிக்கை பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே எருக்களுக்கு தண்ணி கட்டி தேடி பூத்தாடும் மறிக்கொழுந்து மாச உண்டோ மலை பழனி வேளவனே உடைய கண் தொடக்கி ஒழுங்காக மச்சு கட்டி மச்சிலே இருந்தீர்களே கந்தையா கந்தையா உருவாகும் வேதாந்தி பேசுகிறே கந்தையா குன்றக்குடி குமரையா உரைகள தீரையா குன்றக்குடி குமரையா உரைகள தீரையா நலகதியும் சண்முகனாரே சன்னெறி நான் கண்டு நிம்மதி சண்முகனாரே சன்னெறி நான் கண்டு நிம்மதி முருகையா நன்றி 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 அடிக்கோமாதா நீ இந்த ஊரை காக்குற குளமாதா எல்லோருக்கும் தெரியாதா இத பட்டு கட்டி பாட சொல்லுதேடி இந்த ஊர் காத்து ஒரு முட்டு விட்டு தைக்குதேடி இந்த பூந்தோப்பு இத பாட்டு கட்டி பாட சொல்லுதேடி இந்த ஊர் காத்து ஒரு முட்டு விட்டு தைக்குதேடி இந்த பூந்தோப்பு அம்மாடி நான் படிச்ச படிப்புதான் புரிய படிப்புதான் ஆனாலும் வாழ்வோள் உள்ளந்தான் என்னோடுதான் உழைப்பு இருக்குது கண்ணாடுதான் குழப்பு நடக்குது ஏஞ்சிட்டுமோ பாடுவே அம்மாவுக்கு நல்ல பிள்ளை எல்லோருக்கு நல்ல பிள்ளை அம்பு தொம்பு கண்ணம் இல்லை என் கையிலே ஏது இல்லை ஆராட்டோடு எந்த வாழ்க்கை இத பாட்டு கட்டி வாழ சொல்லுதேடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு கேட்குதேடி இந்த பூந்தோப்பு அடிக்கோமா இந்த ஊரை காக்குற குளமாதா
பாட்டுக்காக பொழப்பு நடத்தலே பொழப்புக்காக பாட்டு படிக்கலே பாட்டோடு பணத்தை போட்டு வாங்க முடியும் பாட்டு சரக்கு விலைக்கு கிடைக்குமா அண்ணாச்சி தெரியுமா கூட போல சேலை சேலை ஊருக்கு தமிழ் மூளை எங்கையிலே ஏறுகில்லை பேரண்ணா சொல்லு இத பாட்டு கட்டி பாட சொல்லுதேடி இந்த ஊர்காத்து புது முட்டு விட்டு கேட்கிறேடி இந்த பூந்தோப்பு படிப்போமாவோ இந்த ஊரை காக்குற குளமாவா எல்லோரும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதேடி இந்த ஊர்காத்து புது முட்டு விட்டு கேட்கிறேடி இந்த பூந்தோப்பு இந்த ஊர்காத்து இந்த பூந்தோப்பு இந்த ஊர்காத்து நன்றிப்பேன் நன்றிப்பேன் அனைவருக்கும் வேளாண் கிராமத்தார்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்துகிறோம். நமது கிராம தேவதை கோமலவள்ளியம்மன் ஏலூர் தாயாக விளங்கும் கோமலவள்ளியம்மன் முளைப்பாறை உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ முருகப்பண்ணியம்மன் திருவிளையாடன வலிதர்மன் நாடகம் சிறப்பு நடைபெற இருக்கிறது. இந்த நாடகத்தை கண்டுகளித்து வந்திருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் நம்ம கிராம பொதுமக்கள் அனைவரையும் வருக வணக்கம் கூறி வருக வருக என்று வருக வரவேற்கிறேன். முதலாக நமது வேளாண் கிராமத்தின் சார்பாக நமது நரிக்குடி காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு சால்வை அணித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. அவர்களை மேடைக்கு வருமாறு மதிப்பு மரியாதையுடன் அழைக்கப்படுகிறார்கள். கிராம நிர்வாக அதிகாரி அவர்களையும் வேளாண் கிராமத்தின் சார்பாக மேடைக்கு அழைக்கிறார்கள்.
அடுத்து மின்சாரத்துறை ஊழியர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறார்கள். வேளாண் கிராமத்தின் சார்பாக உயர்திரு நரிக்குடி காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு வேளாண் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து கிராம நிர்வாக அதிகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நமது மானாமதுரை மின்சாரத்துறை ஊழியர் அவர்களை வேளாண் கிராமத்தின் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஒளி அமைப்பை சிறப்புடன் நடத்தி கொடுத்த நமது ஞானம் ரேடியோ சர்வீஸ் அவர்களுக்கு வேளாண் கிராமத்தின் சார்பாக நன்றி கலந்த மனத்தை தெரியப்படுத்துகிறோம். இப்பொழுது மானாமதுரை மின்சார ஊழியர் நம்ம வீட்டு பிள்ளை முருகன் அவர்களுக்கு வேளாண் கிராம சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக யானம் ரேடியோஸ் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பருதி கௌரவதிய வேளாணரி கிராமங்களுக்கும் எங்களது தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறோம். எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய வேளாண் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் இளைஞர் அவர்களுக்கும் ஞானம் ரேடியோஸ் குரூப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொட்டகை மற்றும் பந்தல் அமைப்பை சிறப்புடன் நடித்து கொடுத்த மதிப்புக்குரிய பிரார்ச்சரி கே ரேமர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வள்ளிதர்ம நாடகத்தின் இன்னிசை வேந்தர் செய்யாமங்கலம் கே ஆர் ராமதாஸ் ஹார்மோனியம் அவர்களுக்கும் கள்ளிக்குடி VM சிங்கத்துறை மிருதங்கம் அவர்களுக்கும் தனிக்காட்டு ராஜா MM சரவணகுமார் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கும் ஏனாதி M ஐயனார் தாளம்சீன் அவர்களுக்கும் வேளாண் கிராம சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. கொட்டகை அமைப்பை சிறப்புடன் அமைத்து கொடுத்த ராமர் பிரார்ச்சரி அவர்களுக்கு வேளாண் கிராம சார்பாக இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. நமது தாங்கள் முன்பு பபோன் வேளத்தில் நடிக்கவிருக்கும் நல்லூர் VV முத்துவேல் அவர்களுக்கு வேளாண் கிராம சார்பாக இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. ஏன் விவின்னு கத்துறேன் என்னன்னு தெரியல, அதனால தான் விவின்னு முத்துவேல் வந்துச்சு. பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது வேளாணரி கிராமத்தை தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பு செய்ய காத்து கொண்டிருக்கும் எங்களது பாசத்தில் மேலான அன்பண்ணா மாயகுலம் மாதவண்ணன் அவர்களுக்கும் நமது வேளாணரி கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்படுத்த கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்த வேளாணரி கிராம பொதுமக்கள் விழா கமிட்டியார்கள் அத்தனை பேருக்கும் மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கம். எப்போ வந்தீங்க? எங்களுக்கெல்லாம் பொன்னாடப்படுத்த கௌரவப்படுத்திய நமது வேளாணரி கிராமத்தார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை சீரின் சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்த பாசத்துக்குரிய நமது வேளாணரி கிராமத்தில் பிறந்திருந்தாலும் இன்று தினத்திலே மதுரை மாநகரத்திலே சீரும் சிறப்பான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கே சேகரப்பா அவர்கள் சார்பாகவும் எங்களை சார்பிலும் கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். பேரன்பு காட்ட பெரியவர்களுக்கும் பேர் மதிப்பை சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் உண்மையிலேங்க மனசார சொல்றேன், சில ஊர்கள்லாம் பார்த்தோம்னா 10 பேர் 20 பேர் கூட நாடகம் பார்க்க வர மாட்டேன்றாங்க. ஆமாம் சார், வணக்கம் சொல்லியாச்சு. இனிமேல் யாருக்கும் சொணக்க இருக்கக்கூடாது. ஏனே சொணக்க இங்க இருந்துச்சா நமக்கு வந்து பிணக்கம். ஏன் வாத்தியாரே? ஐயா நீங்க எல்லாம் கலகலப்பா இருந்தா தாங்க நாங்க கலகலப்பா இருக்க முடியும். கலகலப்பானா கலகனா நல்ல ஆனந்தத்தோட இப்படி சிரிச்சேன்னா கிறுக்கு போயின்றாங்கடா. கிறுக்கா இருந்தா சரி ஒண்ணுங்கனே. சரி ஒண்ணுவா பேச ஒரு நாளைக்கு சரி ஒண்ணு. நம்மட்ட ஒரு போல்ட் கிடக்கு வச்சு திரும்பி விட்டுறேன். திருப்புலியே சும்மா ஆண்டாட. ஓன் திருப்புலி மொட்டு வாங்கி வச்சிரு மூதேவி. முத்துவேலு ஏய் சரவணா, ஒரு வாத்தியார்ன்றதுக்காக உனக்கு மரியாதை கொடுக்குறேன். நீ வாத்தியார் தான்டா, விட்டுறா ரெண்டும் சொல்ல வேணாம்டா. அதுக்கடுத்து பெரிய வாத்தியார் அங்கே கிடக்கிற கடலு அதுக்கு ஓஏபி தான்டா. ஏன்னா நாடு ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஐயா கோமாளிக்கு முதல் 2 வேலை. என்ன வேலை? நீ வந்துட்டாலுமே பெரிய பிரச்சனை தான்டா. நீ வாத்தியாரா இருந்தா கூட 2-3 பப்புன்னு திர்றாங்க. சரி, இவன் வாத்தியார் இருந்த வந்துட்டு ஓடிட்டாங்க.
பூரா மசக்காலியா போனாங்கிறான். என்ன நாடு ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி இருந்துச்சுன்னா கோமாளிக்கு முதல் 2 வேலையா. என்ன வேலை? ஐயா ஒன்ன எந்திரிக்க விடாம பார்க்கணும். யாருக்கு? அட ஏயா ஆளுகளை எந்திரிக்க விடாம பார்க்கணும். சரிண்ணே, சரிண்ணே. சிலதா படுக்க விடாம பார்க்கணும். யாருயா? அட ஏயா இந்த படுத்திருக்காரு என் பெரிய பையன், ஆமா, பெரிய ஆஸ்பத்திரியில பிரசவ கட்டில படுத்தது மாதிரி ஆமனே. இந்த மாதிரி படுக்க விடாம பார்க்கிறது நம்மளுடைய வேலை. சரி. சில பேர் போடுறோம்னு வந்திருப்பாங்க. என்னையா? அட வெத்தலை வாக்கு போடுறோம்னு வந்திருப்பாங்க. சரி, சரி. சில பேர் நாடகம் பார்க்கணுமே 4 ரூபா வருவாங்க. 4 பேர் நாடகத்தவே விட்டு புட்டு நல்லா தண்ணி அடிச்சு புட்டு 4 பேர் குத்து புத்து போட்டு வருவாங்க. அது அவங்களால செஞ்ச உதவி. ஆனா நம்ம வேளாண் அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்களா இருப்பதனால இன்னைக்கு நீங்களே எப்படி இருக்கணும், உங்களது கண்ணாலை நாடகத்தை பார்க்கணும், காதாலை பாட்டுகளை கேட்கறதுனால எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்க கண்ணால நாடகத்தை பார்த்து நாடகத்தை பார்த்துருக்க, 2 காலால பாட்டுகளை கேட்டுருக்க. கண்ணால நாடகத்தை பார்த்து காதால பாட்டுகளை கேட்டு கண்ணாலே நாடகத்தை பார்த்துருக்க. பின்னாடி போகாத, பின்னாடி போகாதீங்க, ஐயா பின்னாடி போகாத, கண்ணை ஓட்ட ஓட்ட பார்க்காத, பின்னாடி போகாதீங்க, கண்ணியால ஓட்டு ஓட்டு பார்க்காதீங்க. முன்னாடி வந்து முடிகிறாரே இருந்து விடிகிற நாடகத்தை பார்த்துடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்து சிக்கை அடிக்காதே. அப்படியா? அதாயம் நான் சொல்ற யாரையா கேட்கறது? இப்படி சிக்கை அடிக்காதே. அடிக்காதீங்க, அடிக்கடி தொந்தரவு செய்யாதீங்க. கஷ்டப்பட பட சொல்லி மலையாள உண்டு பண்ணி காவல் பேசி நிற்காதே. ஐயாவிடம் நிற்காதீங்க. நாடகத்தை பார்த்து ஆடி தண்ணி தாரி திருச்சி உள்ள கவலை தப்போங்க திருச்சி திருச்சி கிடைச்சிருச்சி கலைக்கு மதிப்பு தரணும். நாடக கலைக்கு மதிப்பு தரணும். கலைக்கு மதிப்பு தரணும். தமிழகத்தில் தமிழகத்தை காப்பாற்றணும். நீங்க தவிப்பு தங்கள் தமிழகத்தில் கண்டுபிடித்து நடித்திடணும். உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திருக்க, 2 காலால பாட்டுகளை கேட்டிருக்க. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி காவல்துறை சராகம் வேளாணரி கிராமத்தில் அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு கோமலவல் என்னண்ணே, வகுத்த வழியா? ஐயா, இந்த வகுத்த வழி செருப்பு அடிச்சா தானே போகும். இந்த வகுத்த வழி மோசமா இருக்குது. ராமதாஸ் மாமா, உண்மையிலே சொல்றேன், வகுத்த வழி 1 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இல்லைன்றல, ஏன்னா ஒரு 16 நாடகத்துக்கு போக முடியல. ஏன்னா ஆண்டை முன்னியத்தில் அந்த கோமலவல்லி அம்மன் அருளால இந்த மேடைக்கெல்லாம் நல்லா வருவனோ வர முடியாதுன்னு மாமா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா வேற பப்புன்னு தான் போடணும் போட்டுருந்தாங்க. ஏன் வர முடியாதுன்னு சூழ்நிலைன்னா என்ன வாத்தியாரே, நான் உண்மையை சொல்லிடுவேன். எதா இருந்தாலும் சொல்லிடுறாரு. நான் ஓவரா தண்ணி அடிச்சேன், சரக்கு ஓவர் அடிச்சிட்டேன். அடிக்க வயிற்றுல பூரா அப்படியே கல்லீரலாம் இதாகிருச்சு. அது வேலையை அது காமிச்சிருச்சு. அப்படியே கட்டியில் இருந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க விக்ரம் ஆஸ்பத்திரியில். அப்புறம் டாக்டர் வந்தாங்க, வேணாங்க ஆப்ரேஷன்லாம் வேணாம், அந்த கட்டியை வந்து நம்ம இதாக ஊசியாலே கரைச்சிருவோம்னு சொல்லி ஆண்ட முன்னியத்தில் அந்த மாத்திரையாலேயே எல்லாம் அந்த கோமலவல்லி அருளால் எனக்கு மீண்டும் திருப்பி அந்த உயிரை கொடுத்துருக்கு. இனிமேல் ஒழுக்கமாக அந்த உயிரை பார்த்துக்கிறோம். அண்ணே, இன்னொரு விஷயம், ஒரு ஆளுக்கு பாதிப்பு இருந்தால் தான் பயப்படுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்னை பார்த்துட்டு இப்போ ஒரு வய குடிக்க மாட்டேன்றேன். அதாவது உண்மையிலேனே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுல இருந்தே நானும் சாப்பிடுவேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு வந்த பிரச்சனை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு சரக்கை நிப்பாட்டிட்டேன். வாங்கிட்டு மட்டும் வர்றது இல்லைண்ணே, சரக்கை நிப்பாட்டி 8 மணி நேரம் ஆச்சு. 8 மணி நேரம் ஆச்சா? விளக்க மருந்து
நான் கூட 8 மாசம் ஆச்சுன்னு நினைச்சேன் 8 நாள் ஆத்தாச்சா உன்னே கூட 10 மாசம் ஆக்குவேன் 8 மாசம் ஆட மாட்டேன். யாரு நீ குரமாத்தையில பிறந்தவள்டா வாடா அப்பா. ஸ்ரீ கோமலவல்லியம்மன் கோவில் முறப்பாரி உற்சவ விழாவை முன்னிட்டும் புகழ்பெற்ற நடிகர்கள் நடிக்கும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக வருகவரென உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2026 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி நமது வேளாணரி ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் முன்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில் இந்நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கும் உயர்திரு நரிக்குடி காவல்துறை அதிகாரி அவர்கள் தலைமையிலும் வேளாணரி உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலும் இன்று தினத்திலே இவரங்க மேடையிலே நடக்கக்கூடிய நாடகம் சத்திய அரிச்சந்திரன் இல்லையா இந்த பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்க அந்த நாடகம் நான் அந்த யாபத்திலே சொல்லிவிட்டேன். நீங்க ஊரா கிராமத்துல இருந்து காசு செலவழிச்சு நாடகம் போட இவன் பக்கத்து ஊருக்கு போக சொல்றானே, அப்ப எவ்வளவு தும்முரு இவனுக்கு. டேய் அப்படி மாட்டி விடுறியாடா என்னைய. இன்று தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பினாலே இங்க நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை அண்ணே நல்லா பாருங்க. வள்ளி திருமண நாடகம் இல்ல, சரி, இது திஸ் இஸ் லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. இது காதல் கதை வந்து இது காதல் கதை வந்து 5 மணி அளவில் அவர்கள் காதல். ஆனா இப்போது 12 மணிக்குள் எங்களுடைய காதல் இருக்கிறது. அதனால 2 காதல். நீங்க காதல் பண்ணிட்டு போயிருவீங்க, நான் கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படி. ஆனா இன்னொன்னு இப்போ ஒரு சிறிய விஷயம் சொல்லணும். இந்த ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு ஐதீகமான நாடகம். இப்ப முருகனுக்கு பாத யாத்திரையெல்லாம் நடந்து போறோம். எதுக்காக? அந்த முருகனை வந்து நமக்கு அருள் கொடுக்கணும் தானே. பப்புன் டான்ஸரை பார்த்துட்டு பாதி கூட்டம் போயிருது, நாரதரை வள்ளியும் பார்த்துட்டு பாதி கூட்டம் போயிருது. ஆனா அந்த முருகன் வரையில 3 மணிக்கு சம்போ மகா தேவாண்டையில அம்போடு எல்லாம் போயிருது. கடைசியில் நாடகம் பார்க்கறது 3 பேர். ஏன் இந்த நாடகம் வச்சிருக்கோம்னா வள்ளிக்கும் முருகனுக்கும் 5 மணி அளவில் பிரம்ம முகூர்த்தத்திலே இருவருக்கும் மாலமாத்தையில யாரோ ஒருவர், இங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி, யாருக்கு ஒருவருக்கு செவ்வாதோஷம் இருக்கோ அந்த மாலமாத்தையில பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாதோஷம் நீங்கி விடுற ஐதீகத்துல தான் இந்த நாடகம் வச்சிருக்கிறது. இதை யாரும் முறையா யாரும் நாடகம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. அதனால இன்னைக்கு நம்ம ஊர்ல வேளாணரில் இருப்பீங்க கண்டிப்பா நம்புறோம். அப்படினால இந்நாடகத்திலே நடிக்கக்கூடிய நடிகர்கள் செண்டரமலா சிறுசிறப்பா பெற்றக்கூடிய இந்நகரத்திலும் முன்னரமாகக்கூடிய நடிப்பச நாயகன் நடிப்பச திலகம் என்று தனக்கென்று பாராட்டு பெற்றக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை திருப்போணம் அறியாமுள்ள கீழ்ராங்கியத்தைச் சேர்ந்த டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் இவ்வாறு மடியிலே வேடன் விருத்தர் ஒருத்தரா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி என்று இன்று தினத்திலே தனக்கென்று புகழ் பெற்று வரக்கூடிய இசைக்குயில் அன்பு சகோதரி கொல்லங்குடி மாநகரம் என்ற இடத்தை டி. ராதாஸ்ரீ அவர்கள் இவ்வாரங்கமடியிலே ஸ்ரீ வள்ளி நாயகம் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்றவரா இல்ல அவருக்கென்று பாட்டா, கலகத்துக்கென்றவரா இல்ல அவருக்கென்றே கலகமா என்று அடுக்கு சொல் அழகிற துடுக்குத்தனமாக பேசும் வீணாகன பிரியன் என்ற தினத்திலே புராணத்தை முறையொருவர் காத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை நமது மேலூர் அறியாமுள்ள செமினிப்பட்டியைச் சேர்ந்த ஏ. ஜெயபார்த்திபன் அவர்கள் இவ்வாரமடியிலே கலகப்பிரியன் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ராமதாஸ்னா அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை, அதே மாதிரி ஒரு அவருக்குன்று தனியாக ஒரு கூட்டம், அப்படி இன்னைக்கு ஒரு பாணி வகுத்து வச்ச எனது பாசத்துக்குரிய அன்மாவா நமது பாத்தியனூர் அருகாமுள்ள செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த கே. ராமதாஸ் அவர்கள் இவ்வாறு மணியிலே இங்கு 6 மணி பின்பார் ஆணி முகணி ஆதி முதலானவனே பானை வகித்தோனே பக்தர்களை காப்பவனே ஊழப்பொருளே முத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகம் பாருமையா பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுது
ஆத்தங்கர உரத்திலே அடங்கப்பா கணேசா மயக்க வரு வேளையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா கணக்கொருத்தி இல்லாமே கணக்கொருக்கு வேணும் கணக்கொருத்தி இல்லாமே கணக்கொருக்கு வேணும் ஏங்கி 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 என்ன பார்க்க வந்தாரோ ஏங்கி 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 என்ன பார்க்க வந்தாரோ ஏற்கனவே பூஜைக்கிட்டு கருகையால கிண்டி விட்டு அடிவேடு கட்டும் உங்களிலே கொஞ்சமனும் ஆத்தா கூடு கட்ட பார்த்துதடி உக்குமணி அடி சங்கமனும் உக்குமணி உக்குமணி தண்ணி கட்ட போறது போல் தண்ணி ஓட வந்திருக்கும் பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த புருஷையாரு கோவிலுக்கு பொழுது வந்திருக்கும் பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு நன்றி நன்றி ராமதாசா கொக்கா அடிப்பார்ல இருந்தாலும் சிறப்பான நாடக நடிகர்களை கொண்டு இந்த நாடகத்தை சிறப்புடன் அமைத்து கொடுத்த நமது வேளாணரி கே சேகர் அவர்களுக்கு வேளாணரி கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனது கிராமத்தார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அப்போ சேகரப்பு நல்ல திறமையாக போட்டு குழி. அதற்கு அடுத்தபடியாக கோடியடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய இந்த தினத்திலே தனக்கென்று ஒரு வெற்றி கொடி நாட்டி வரும். எத்தனை வெள்ளிகள் இருந்தாலும் அத்தனை வெள்ளிகளும் எங்களுக்கு விடிவெளியாக தரக்கூடிய எனது பாசத்தில் மேலான எனது அன்பு மச்சான் நமதூர் அருகாமல் உள்ள கள்ளிக்குடி மாநகரம் கண்டெடுத்த எங்கள் அன்பு மாமா நமது சிங்கத்துறைவர்கள் யுவாரங்கமணியிலே மிருதம் போல
என் மாமன் சிங்கத்துறை என்ன லேசப்பட்ட ஆள்கிட்ட அப்படியே இருக்காரு. எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகநடி சங்கத்திலே தலைவராக உயிர்த்தரக்கூடிய நமது அரச குலத்தைச் சேர்ந்த டிவி ஜெயம் அவருடைய மாணவர் என்ன லேசுப்பட்டவரைய மாமன் சிங்கத்துறை மாமா. அவர் ஒரு நாளைக்கு சாணியா சதிவன்றியடா. எங்களது வேட்டையூர் உரிமையாளர் சாரதி அண்ணா அவர்களுக்கு நமது கிராம சார்பாக இங்கு பொன்னாடப்படுத்தி கொடுக்கப்படுகிறார்கள். எங்கள் 10 பேரையும் அன்பு சித்தப்பா உயிரோடு அழைத்து வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டேய் நம்ம வரையில 4 பேர் தான்டா. இங்க வந்து சேர்ந்துட்டோம்ல. இருக்கட்டும். அதற்கிணையாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் என்று சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு சகலை எனது அன்பு சகோதரர் சரி விட்டா விட்டா நமது மதுரை ஒத்தக்கடை அருகாமுள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரர் எமாம் நமது சரவணகுமார் அவர்கள் இவ்வாறு ஆல்ரவுண்ட் கேள்றார். அந்த வேலை நல்ல செய்றியாமே ஒரு தடவை செஞ்சு காமினே. டேய் தம்பி சரவணா என்னனே ஆனா உண்மையிலேடா என்னனே நீயும் ஒரு ஆளு தான்டா. ஏனே எல்லா விஷயத்திலயும் மிஞ்சிடுறிய. இப்பதானே பவரே கூடுது. அப்படியா பவர் ரொம்ப கூடிராமடா. ஏனே பொசுக்குன்னு எந்த நேரம் பீஸ் போதுன்னு சொல்ல முடியாது. வா உன் பீஸ் கேரியரை வாயில வைக்கிறேன். யாரு நான் அதை விட பெரிய கேரியல் வச்சிருக்கேன் இழுத்து விட்டு போய்கிட்டே இருக்கேன். அது உள்ள இழுத்ததுனால நீ 16 நாள் நாடகம் வரல முண்டை. இதுக்கு என்ன செய்யறது அது ஆண்டவனுடைய சூழ்நிலை. ஒழுக்கம் உயர்வா இருந்துக்க. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் தாய் தாப்பனாக சேன் தலைமை சிக்க காத்துக் கொண்டிருக்கும் நமது திருப்போணம் அருகாமுள்ள ஏனாதியைச் சேர்ந்த ஐயனார் அவர்கள் இவ்வாறு மணிலே சேன் தாளம். இத்துடன் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன். நன்றி வணக்கம். அட அப்பா என்னடா அவன் பிரச்சனை? மிருதங்கமும் தாளமும் நீ அணைஞ்சுக்கிட்டு போறாங்க. நான் உப்புச்சா பாணியாடா தாளம் போட்டாரா அதுக்காக ஒரு இது ஆச்சு. அது நீங்க வாத்தியாரு அது வேற விஷயம். சரி அப்புறம் என்னைய விட்டு நீங்க மட்டும் தனியா தோண்டா. இப்போ உன் பிரச்சனை என்னடா? சீனுலாம் கிழிச்சு விட்டு கிளம்பிடுவேன். வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறேன். அதான்டா அதான் அவந்துருச்சு. சண்டாலும் எல்லாத்தையும் இருந்துச்சு. நீ கால் எடுத்து வச்சு அதுக்கிட்டு டான்ஸ் கரப்ல ஓடுறாளடா. டான்ஸ் பரிவட்டு ஓடுறாடா. ஏப்பா தாளத்தை எடுக்க சொல்லுப்பா. ஏன் போடியா வைக்கிறேன். அப்பா நீங்க வாங்கிக்கிறது டாப்ல வைங்க.
அந்த இதை நல்லா செய்யறடா நீ பழகிட்ட அதான். ஆனால் இன்னைக்கு இசைக்கலைஞர்கள் சிறப்பான இசைக்கலைஞர்கள். ஆனால் அதே மாதிரி எங்கள் மாமா சிங்கத்துறை மாமா சொன்னாங்க, ஆமா நம்மளை போல கலைஞர்களும் இருக்கிறார்கள், அதே மாதிரி இசைக்கலைஞர்களும் நமது ஊரில் இருக்கிறார்கள். ஏன்னா பாய்ஸ் கம்பெனி இங்கே உருவாகினதுன்னு சொல்லி சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. அந்த விஷயத்தில் வெட்டி வாசிக்கிற ராமதாஸ் மாமாவும் மிருதங்கம் வாசிக்கிற சிங்கத்துறை மாமாவும் தேன் மாதிரி. எப்படின்னா அவங்களும் கிட மாட்டாங்க, தன்னோட சேர்றவங்களையும் கிட விட மாட்டாங்க. ஏமாம்மா இன்னைக்கு பாய்ஸ் கம்பெனி எங்கே இருக்குன்னா இந்த ஊரில் தான் எங்கள் மாமாவே சொன்னார். இந்த ஊரில் தான் நான் மிருதங்கம் வாச்சே பழகினது, இந்த மிருதங்க கட்டை இங்கே தான் வாங்கினதுன்னு சொல்லி மாமா சொன்னாங்க. அவருக்கு நம்ம மனமார்ந்த நன்றி. சரி மாமா, இசைக்கலைஞர்கள் நான் 4 பேர் வந்திருக்கீங்க. இப்போ வரையில் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா பூரா நமது அன்பு அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, நமது இளைஞர்கள் அனைவருமே நல்ல ஒயிலாட்டம் ஆடினாங்க. ஒயில் சொல்லி எப்படி ஆடினாங்க பார்த்தீங்களா, எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க இசைக்கலைஞர்கள் அங்கே அடித்தாங்கல்ல, இப்போ இதே இசைக்கலைஞர் நீங்கள் அடிங்கண்ணா ஒயிலாட்டம் ஆடணும். பாடுங்க பாடுவோம்யா. பித்தலாட்டம் ஆடிடாத. பித்தலாட்டம் என்னைக்கு ஆட மாட்டேங்கம்மா. தன்னண்ணாதீனம் தன்னண்ணம் தனனம் தன்னண்ணாதீனம் தன்னண்ணம் முதல் மகனா சக்தி முதல்வன் அந்த வித்தகரை கையிலோடு வித்தகரணி. அது ஏன் விசில் அடிக்கிறான்? இல்ல ஏன் அடிக்கிற விசில்? அங்கதான் விஷயமே இருக்கு. நம்ம ஒயிலாட்டம் சொல்லி கொடுக்கற நம்ம வாத்தியாரு அவர் வேகமா அத்திகை முதல் மகனா சத்திய முதல்வன் அந்த வித்தாகரை கைதோடு அப்படின்னா அந்த வேகத்தில் அடையில மூச்சு வாங்க முடியாது. அதனால விசில் அடிச்சாச்சுன்னு நின்றுக்குருவாங்க. அதனால எங்க டெக்னிக் எங்களுக்கு தான் தெரியும். நீங்க பழைய ஆளு உங்களுக்கு. அதே மாதிரி தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். நமது கிராமத்தார்கள் வரையில நீங்க நல்லபடியா சாப்பிட்டுவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நல்லபடியா வகை திருப்தியா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நமது பாத்தியனூர்ல கண்ணா ஹோட்டல் சிறப்பான முறையிலே எங்களுக்கு உணவளித்த நமது கிராமத்தாருக்கு நன்றி நடிகர். வணக்கம் என்ன அமைச்சிருக்காருண்ணே. நம்ம எடுத்து வைங்க, ஞானம்னா ஞானம் தான். மைக்கேல குயிக்கு டிரிப்பிள் டாப் சொல்லக்கூடிய ஒளி அமைப்பாளர் நமது ஞானம் ரேடியோஸ் இருப்பிடம் நமது சின்ன கண்ணனூர் என்பதை தெரிவித்து சொல்கிறோம். செல்வ கணபதியே எங்கள் தொல்ல என்ன அருமையான நாடகம், எவ்வளவு அலங்காரமான அமைப்பு, என்ன அழகான நடிப்பு. ஐயா பெரியவர்களே, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. என் ரசிகர்களை விட என் விரோதிகளுக்கு தான் அதிக மதிப்பு கொடுப்பேன். ஏன் தெரியுமா, அவங்க என்ன ஒளி நியமித்து கொடுத்த ஞானம் ரேடியோ சினிமார்களுக்கும் பணிவிரிந்த ஆபரேட்டர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். என்னடா பப்பனுக்கார வந்தேன், அவனா போட்டு அருவியா அறுத்துட்டு கிடைக்கான். எப்படா இந்த முகரை உள்ள போயிட்டு அடுத்து டான்ஸ் ஏறப்பிள்ளை காமிப்பான் அனுப்பிடு அப்படின்னு பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். அனுப்பிவிட்டு நான் அறுக்க மாட்டேன். அனுப்பிவிட்டு சரி கொஞ்சம் தாமதமா எனக்கு வேலை பார்க்கணும். தாமதமாவா? எதுக்கு? கொஞ்சம் வேலைப்பாடெல்லாம் இருக்கு. என்ன வேலைப்பாடு வச்சிருக்க? காசுனா கொஞ்சம் ரவுண்டா வச்சுக்க. அப்படியா? ஆடல் அரசை அபிநய சுந்தரி அபிநக மொட்டு இள சிட்டு வாலிபுரத்து பருவசமடை செய்யும் நாட்டிய தாரை என்று சொல்லக்கூடிய நமது அருப்புக்கோட்டை அருகாமல் தமிழ் பாடி ஒத்தவிட்டை சேர்ந்த ஆமா அன்பு சகோதரி எங்களது தரணி சிறி அவர்கள் இவர்களை காஞ்சானை காமி நீ எங்கே என் நினைவுகள் எங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ
நினைவுகள் அங்கே. நன்றி 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 நன்றி. ஹலோ ஹலோ அத்தனை பேத்துக்கும் பாடல் நிறைய பாடிக்கிட்டே இருப்பார். சொல்ல சொல்ல இன்னைக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருப்பார். அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமா. அதற்கு அடுத்தபடியாக கிராம பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகிறவர்கள் இப்படிக்கு நமது வேளாணேரி கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து சென்று இதே பணி ஆரம்பிக்கின்ற நன்றி வணக்கம். நமது நாடக கொட்டகை மற்றும் பந்தல் அமைப்பு பெருமதிப்புக்குரிய பிடாரிச்சேரியைச் சேர்ந்த கே ராமரன் அவர்கள் சிறப்பான முறையில் பந்தல் அமைச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப ஒசத்தி தூக்கி போட்டுட்டார். இன்னும் கொஞ்சம் இறக்கி இருக்கணும். சரி இருக்கட்டும். இருந்தாலும் கூட அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பாளர் இந்த மண்ணின் மைந்தனமான எனது அன்பு அப்போ எங்களது பாசத்துக்குரிய நமது வேளாணரியைச் சேர்ந்த கே சேகர் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார். வேறு எந்த நாடகமாக சரி குறைந்த செலவிலை சிறந்த நடிகர் நடத்துவாங்க என்று பணி ஆரம்பிக்கின்றேன். குறைந்த செலவுன்னா என்ன 250 ரூபாயிலே ஆடுறாமே, அது அடுத்த வருஷத்துக்குடா. நமது நாடக நோட்டீஸ் அன்பளிப்பு இந்த நாடக அமைப்பாளர் அன்பப்பா கே சேகர் எஸ் ராஜசேகர் வேளாணரி இருப்பு மதுரை அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து சென்று பரி ஆரம்பிச்சாச்சு. உங்கள் முன்பாக பப்புனான் எடுத்துக்கொண்டிருக்கும். எல்லா ஊர்லேயும் ஒரு பப்புனு தான் வருவோம். இன்னைக்கு உங்களுக்காக 2 பப்புனு ஸ்பெஷலாக கூட்டி வந்திருக்கோம். ஆமாம், உங்கள் முன்பாக பப்புனான் எடுத்துக்கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரிந்தவனாக இருந்தாலும் கூட தெரியாதவனாக இருந்தாலும் கூட சொல்ல கடமை பெற்றிருப்பதனால நமது மதுரை விமான நிலையம் அருகாமுள்ள நல்லூரைச் சேர்ந்த வி முத்துவேல் உங்கள் முன் பப்புனாகவும் பல வேடங்கள் நடிக்க கொடுத்துருங்க. ஐயா கொடுத்துருங்க. இருங்க. சரி சரி விடுங்க விடுங்க விடுங்க. இருங்க அங்கே கொடுத்துருங்க. அங்கே கொடுத்துருங்க. ஐயா வைப்பு காலையில் வை. கொடுத்தாச்சு. உட்காரு. சரி விடுங்க. அவர் உட்கார ஆசை. தயவுசெய்து யாரும் அன்பளிப்பெல்லாம் செய்ய வேணாம். பிளாக் கமிட்டியில் சொல்லியிருக்காங்க, அவர் மீறி கொடுத்துருக்காரு. இனி யாரும் கொடுக்க வேணாம். அப்படி கொடுத்தால் கிராமம் நிர்வாகிகளும் கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது கொடுக்கலாம், நேரங்காலங்கள் வந்து போய்கிட்டே இருக்குங்க. அதனால இடைஞ்சலாக இருக்குன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. தயவுசெய்து யாரும் அன்பளிப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நமது பிளாக் கமிட்டியில் சொல்லி ஏற்கனவே எச்சரித்திருக்காங்க. தயவுசெய்து நாடகத்தை பார்த்து நல்லா கைதட்டுங்க, அது போதும் எங்களுக்கு. நல்லூரைச் சேர்ந்த வி முத்துவேல் உங்கள் பப்புனாகவும் இளம் பல வேலைகள் நடிக்க காட்சியளிக்கின்ற அதற்கு அடுத்தபடியாக நமது புதுக்கோட்டையைச் சேர்ந்த மதன் குமார் அவர்கள் இவ்வாரமடியிலே மதன்ராஜ் அவர்களும் இங்கு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் நல்லா சிறப்பாக பாடுறீங்க. சரி, என்னை பற்றி எதுவும் பாட மாட்டீங்களா? ஏடா தூக்கி பாடவாடா. தூக்கி உங்களுக்கு என்ன விருப்பமா பாடுமாமா. ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தின் ஆட்டம், ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தின் ஆட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வர பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. சென்றவனை கேட்டோம் வந்துவிடு என்போம், வந்தவனை கேட்டோம் சென்றுவிடு என்போம், சென்றுவிடு என்போம், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, நாடு வர பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. நீங்க அடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வந்தாக
இந்த மாதிரி எல்லாம் இசையெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. சரி. போயிட்டோம்னு கடைசியில் நான் லெட்டர் எழுதி கொடுத்து விட்டேன். எப்படியே போயிட்டு வாங்க அடுத்த வருஷத்துக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஒரு மசிக்க அதுக்கடுத்து நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே வேணுமா சரவணகுமார்னு போட்டு எழுதி கொடுத்துருக்கேன். நல்ல பொம்பளை அனுப்பிச்சு விடுங்கண்ணே. அப்படியா? அப்படினால பொம்பளை பிள்ளை எப்படி அனுப்ப போறேன்? எல்லோருமே நல்லா இருப்பதனால நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்க செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்று சொல்ல பொங்கி வாழணும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக உழைப்பே கடமை என்று ஓடிடு ஏழையர்க்கு இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழும் வழி தேடி வாடிடு ஏழையர்க்கு இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே பாசம் நெஞ்சி மோதும் அந்த பாதைய பேதங்கள் மூடும் வந்ததை எண்ணி சிரிக்கின்றேன் வருவதை எண்ணி அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டா தருமத்தின் தலைவனல்லவா இறைவா சாகச கலைஞனல்லவா ஏத்தில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோமடா இறைவா கூட்டி சென்ற இடமேதடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தேவி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி பாட்டு மறந்ததில்லை தாளாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி தாளாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி தள்ளாடு வயதிலும் நான் தானே அவனை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தைகள்லாம் வேதனும் தம்பி உள்ளம் அன்னையன வந்த உள்ளம் தெய்வமன காவல் உள்ளம் அன்னையன வந்த உள்ளம் தெய்வமென காவல் உள்ளம் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லாமா வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லாமா வளர்ந்த பிள்ளை ஒன்றுமற்ற இதயத்திலும் ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி மாமா மச்சான் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்போடு இணைந்து வாழ்ந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக
கூட பிறந்ததினால் கொடுமையில் தான் மேனி கூட பிறந்ததினால் கொடுமையில் தான் மேனி கடலாய் கொதிக்கின்றதே தம்பி கடலாய் கொதிக்கின்றதே இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை விட்டு ஒன்று ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை விட்டு ஒன்று எங்கோ பறக்கின்றதே தம்பி எங்கோ பறக்கின்றதே தாய் என்று பிள்ளை என்றும் தழுவி கிடந்தவர்க்கு தாய் என்று பிள்ளை என்றும் தழுவி கிடந்தவர்க்கு தருமம் துணையில்லையே தம்பி தருமம் துணையில்லையே ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் பல்க சொந்தமடா ரோசா வீதழ்களை பூத்திராத வாசமடா ரோசா வீதழ்களை பூத்திராத வாசமடா நூறாண்டு காலம் வரை வேளாணெறி மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாது முத்துக்கு சொத்தாது அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக நன்றி நன்றி கைதட்டின அந்த உள்ளத்திற்கு நன்றி ஆமா நான் கேட்கிறேன், உனக்கு சித்தப்பான்னு சொன்னா உங்களுக்கு என்ன வலிக்குது? ஆமாம் அப்பரிப்பா, வணக்கம்ப்பா. அப்பா வணக்கம்ப்பா. அமிழ் பேபி, என்ன போலீஸ்கார் மாதிரி வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை? அம்மா அப்படிலாம் பிரச்சனை வரும்னு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்குமே வணக்கம். வாய்ப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் மினிகுறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். வயசுக்காரண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மற்றும் இங்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் மாயக்குளம் மாதவ அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. இப்போ எதுக்கு அவர் காரணமே இல்லாம புரியும். ஓ கடவுளை, புள்ள அங்கதான் பாக்குதுக்கு. ஏன்பா நான் என்னடா இன்னும் ஒன்றும் நடக்கலேன்னு பார்த்தேன். முன்னையே பண்ணிருக்க வேண்டியதானே. அதனால நம்ம வந்த நிலையை பார்ப்போமா? தனியா போட்டு எடுத்து போட்டு மண்டே உடச்சிடுவேன் மாத்துக்குங்க. தனியா உங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. கேட்டீங்களா? அங்க இதை பார்த்தீங்களா? இங்கே
பிரச்சனைன்னு கேளுங்க. எனக்கு என்னமோ பயம். தாங்கள் முன்பு டான்ஸ் வேடத்தில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நடனமயில் திருச்சுழி கேடி தரணிஸ்ரீ அவர்களுக்கு வேளாண் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனக்கெல்லாம் பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இணையர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிகள். யாரும் நாடகத்தை பார்க்கல, அங்கே தான் நடக்க பார்க்குறிய. அங்கே ஒரு பெரிய நாடகம் நடக்குதுல்ல, பாட்டை மாற்றி விட்டுருமா? இதன்னானே தாமரை பூ மாமா தள்ளாடும் தண்ணியில நம்மளால கூப்பிட்டுருமா? சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா பூச்சி மயிலாடா வந்தா அந்த ஒண்ணு தான் முக்குவாங்க. நாடகம் மடை நினைச்சேன், கோத்தா புருஷன் விடு நினைச்சா. ஆஹா, அருமையான பெண்மணி. அம்மா வணக்கம்மா. வாங்க. வணக்கம்
வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏமா நான் என்னைக்குமே ஆண்டவன் கிருபையால என்னைக்கு நல்லா இருக்கேன். நானும் என்னைக்கு ஆண்டு வரல நானும் நல்லா இருக்கீங்க. இப்ப என்னதான் சொல்ல போற? நீ என்னதான் ஏன் சொல்ல வர? அம்மா நீங்க நல்லா பேசுறீங்க. சரி. நல்லா பாடுறீங்க. நல்லா ஆடுறீங்க. சரிங்க. நீங்க யாரு? அம்மா வணக்கம்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கேம்மா. நானும் கேக்குறேன். நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களை யாருன்னு கேட்டீங்க. நீங்க வணக்கம் யாருன்னு கேட்டா யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்னம்மா? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? ஏய் இங்க வர தரணே. முத்துவேலு என் பேரை சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டியா? பேர் சொல்றதுக்கு தானே பேர் வச்சிருக்கீங்க. அம்மா பேர் வைக்கிறதுக்கு பேர் சொன்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குமா? என்ன தகுதி இருக்கானா? என்ன தகுதி இருக்கா? போடா போடான்னு கூப்பிடுவோம் உங்களை. ஏய் போடா போடான்னு கூப்பிட நல்லா இருக்குமா? இங்க வர. சொல்லுங்க பாருங்க முத்துராஜா. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறவன். நானும் ஆண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவன். நான் என்னைக்கு பெண்களை கண்களா மதிக்கிறவன். நானும் ஆண்களை நாட்டி தூண்களா மதிக்கிறவன். இங்க வர. என்ன உனக்கு தெரியல நினைக்கிறேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். முத்தியனுடைய ஒரு முகத்தை இன்னைக்கு பாத்துருக்க. என்ன இன்னும் திருமுகத்தை நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் கேக்குறேன், உங்க திருமுகத்தை காட்டி தான் பாருங்களேன். தரணி யாரோடையும் வம்புக்கு போக மாட்டேன். சரிங்க. ஆனா வந்தாச்சு. ஏய், நீ என்ன கூந்தலுக்கே வர? ஒத்த 60 வயசு கிளம்பியா இருந்தாலும் சரி இந்த தண்ணியை தூய் போட்டு அமக்காம போக மாட்டேன். ஒரு விஷயம், நீங்க இந்த தண்ணியை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இந்த தண்ணி மீன் சண்டைக்கு போக மாட்டேன். ஆ. வந்த ஓத்தா குண்டா சட்டி மைனே 90 வயசு கிளடல தூக்கி போட்டு சாய்மே நானும் போக மாட்டேன். பாப்பா வாங்க பாப்போம். என்னத்த கிழிக்க போற? நக்க போறேன் பாப்பா. உன்னை மாதிரி எத்தனை ஆளை நான் பார்த்திருப்பேன். இந்த மாதிரி நான் எத்தனை ஆம்பளையால பார்த்துட்டு வந்திருப்பேன். கை விடுமா. Thank you so much. ஒரு ஆளுக்கு எவ்வளவு? ஓய், உன்னைய மாதிரி எத்தனை பப்புன பார்த்துட்டு வந்திருப்பேன். அப்படி சொல்லுமா. எது அப்புறம் அதை விட்டு உன்னைய மாதிரி எத்தனை ஆம்பளை பார்த்திருப்போம்ன்ற? அது சொன்னதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? தப்பா தப்பா எதுவும் பேசலனா? அத்தனை பப்புனி நான் சந்திச்சிருப்பேன்னு சொல்லுவேனா? பேசுறேன் கவனிச்சியா முத? என்னையா என்ன சொல்லுச்சு? நீங்க கை கொடுத்தவனே என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? Thank you. தேங்க்யூ. So much. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னடா? Thank you so much வேணுமான்னு கேக்குது. யா. ஆஹா சீ கர்மம். போட அதை போயிட்டு இந்நேரம் சாப்பிட முடியாது. அது வேணும்னா உனக்கு வாங்கி தரேன்டா. நீ வாங்கி நல்லா சாப்பிடுறா. ஜாலி. அது நல்லா இருக்கா? அதனால இந்த பெண்மணி பார்க்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா இத்தனை நாளா நான் சந்திச்சிருக்கேன். சரிங்க. எத்தனையோ பெண்களை சந்திச்சிருக்கேன். சரி. ஆனா இந்த மாதிரி இருக்கணுமியா? நானும் அப்படியே செதுக்கி வச்ச சில மாதிரி. யாரு நானா? இப்ப அப்படிதான் இருப்பேன். ஆ. காலையில பார்த்தா பவுர் அடிச்சு பார்த்து இந்த ஊர்ல சாணி என்று கூட கூப்பிட மாட்டாங்க. ஏமா அப்படி சொல்ற? ஆமா உண்மைக்கு நீங்க அப்ப நீயா நம்மளா கேவலப்படுத்த கூடாது. அப்படின்னு கிடையாது. இல்ல உண்மை தானே சொல்ல முடியும். ஆமா உண்மையா சொன்னாலும் சரி. சரிங்க. உன்னைய மாதிரி அழகி யாரை நீ பார்க்க முடியுமா? ஒத்துக்கிட்டா சரிதான். நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன். சரிங்க. ஆனா நீங்க சொல்றீங்க ஆ. நான் பவுடர் அடிச்சிட்டா ஆ. என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு. அப்படின்னு இல்ல. அவங்க கூப்பிடுறாங்களோ கூப்பிடுறேமா? சரிங்க. முதல்ல நான் கூப்பிடுவேன். எதுக்கு கூட்டியா வந்து அப்படியே ஏன்ட்ட விட்டு போயிரியா? ஆமா நானா புரோக்கர் வேலை பார்க்குறேன்டா. ஏன்னா நீ ஒண்ணுதான்டா, அந்த ஒண்ணுதானா பாக்கி அதையும் கூட செஞ்சு விட்டு போயிடுறேன்டா. எப்ப பண்ணிட்டியாடா? யார் நானா? மாமா சிங்கத்துறம் மாமா சொல்லி வச்சிருங்க மாமா. சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்கேன்? சொல்லிட்டாங்க. சொல்ல வேண்டாம் அழுத்த வேண்டாம்னு சொல்லி போடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆல்ரவுண்ட் அடிச்சு உடைச்சு அப்படின்னு சொல்லி போடுங்க. என்ன என்னை பெத்து உனக்கு தெரியலடா சரவணா. சரிங்க சரிங்க. யான் கோவப்பட மாட்டேன். கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க என் வாழைப்பழத்தை கடிச்சாத்தே சும்மா இருப்பா. 10 பேத்துல அடி வாங்கி கூட அங்களுக்குள்ளேயே படுத்துக்கிருவேன். சரி. அதுதான்டா உண்மை. ஆனா அடிவத்துல படுக்கிறான் பாரு அவன் தான் புண்ணியவன். என்னனே? அடிச்சுட்டு அது முதவிக்கு அதுக்கு தானே கை வலிக்கும். இங்க பேசியா டான்ஸ் ஆவன அவளா? ஏய். இங்க தானே பேசுறேன். என்ன இல்ல கேக்குறேன். என்ன ரொம்ப மிரட்டு என்ன? உருட்டு என்ன? என்ன ரொம்ப பிரட்டு என்ன? நீ இங்க பாருங்க. ஆ. இந்த உருட்டுற வேலை மிரட்டுற வேலை இந்த தண்ணி கிட்ட வைக்க கூடாது சொல்லிட்டேன். ஆமா சொல்லுங்க. பலவளண்டி பேசுற பொம்பளை எனக்கு பிடிக்காது. எனக்கு வளவள பேசுற ஆம்பளை கண்ண எனக்கு பிடிக்காது. எதையும் பாப்பான். பாப்பா. எதையும் சந்திப்பான். எதையும் சந்திப்பான். இன்னைக்கு சந்தைக்கத்தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நானும் பாக்குறதுக்கு நானும் வந்திருக்கேன். இன்னைக்கு வேளாணேரியில சரி. உன்னை சந்து சிரிக்க வைக்கல. நான் கிழிச்சு கேப்பே நடல. ஏன்? நான் தண்ணியே கிடையாது வாங்க. இருமா சொல்லுங்க. கிழிச்சு கேப்பை நடுவம்ன்றீங்களே. கிழிச்சு கேப்பை நடுவுன்னு சொன்னேன். அதை கிழிக்கிறது யாரு? ஆம்பளைதான். ஆம்பளை. ஆமா. அதுல நடுறது யாரு? பொம்பளை. பொம்பளை. ஆமா. அப்ப கிழிச்சது நானு. சரி. அதுல ஊன்றது நானு. நீனு. அந்த மாதிரி கிழிச்சு கேப்பை நடுறது நீங்கன்றீங்க. ஆமாங்க. கிழிக்கிறது நானு கேப்பை நடுறது நீனு. நான் எதுவும் தப்பா சொல்லல. நானும் தவறாதுன்னு சொல்லலையே. பேசி பாப்போம். நீங்க இந்த தண்ணி நீ என்னத்த பேசி மிச்சம். சரி இப்படி பேச்சு பேசுறீங்களா? சரி. நான் கேக்குறதுக்கு சரியான பதில் சொல்லுமா பாப்போம். சரி கேளுங்க. சரியான பெண்மணி. நீ அருமையான பெண்மணி. சரி. ஒரு விவசாயத்துல பிறந்த குடும்பத்துல பிறந்த பெண்மணி. இப்ப நான் கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்லுமா? கேளுங்க. 4 பக்கம் சரைச்சு 4 பக்கம் சரிச்சு தாறுமாறா கிழிச்சு திருப்பிக்கிட்டு நான் கேள்வி கேட்பேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்ல கேளுங்க. கேக்குறதுக்கு தான் வந்திருக்கான். தாறுமாறா கிழிச்சு சரி 4 பக்கம் சரைச்சு மேல ஏறி இறங்கி அடிச்சு வச்சு எடுத்தா சொட்டு சொட்டுன்னு வெடியுது. மஞ்சள் குளிச்சு மா குளிச்சு அப்ப வரையும் நக்க, சளிச்சு புளிச்சு இருக்கும் போது இப்ப வரையும் நக்க.
இது என்ன அதியா? ரெண்டுக்கும் சரியா போச்சு. என்ன சரியா போச்சுன்னா? நீ கேட்டதுக்கு நான் கேட்டதுக்கும் சரியா போச்சுமா. என்ன சரியா போச்சு? அடுத்த வருஷம் சொல்லிக்கிறோம். நானும் அடுத்த வருஷம் வந்து நானும் சொல்லிக்கிறேன். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. முக்கி முக்கி குத்துனாலும் முடிச்சுக்கு மேல போகாது. முக்கி முக்கி குத்துனாலும் முடிச்சுக்கு மேல போகாது. விரிச்சதுல விரைச்சது வச்சா விடிஞ்சு பார்த்தா வெள்ளையா தெரிஞ்சுச்சான். எப்படி எப்படி எப்படி? விரைச்சதுல விரைச்சத வச்சா விடிஞ்சு பார்த்தா வெள்ளையா தெரிஞ்சுச்சான். ஏ அது என்னமா விரைச்சதுல? ஓய் விரிச்சதுல காது கேக்குதா கேக்குதா? சரி, விரிச்சதுல விரைச்சத வச்சா விரைச்சத. ஓய் என்ன என்ன விடிஞ்சு பார்த்தா வெள்ளை வெள்ளையா தெரிஞ்சுச்சான். அதான் சொல்லிட்டாரு வாரு. என்ன? அவர் மல்லிகைப்பூவான். மல்லிகைப்பூ நான் சொன்னா அவன்கிட்ட சொல்லுங்க. அவரு கூட தெரிஞ்சிருக்குவாருமா. அது கிடையாதுங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? விரைச்சது இல்ல இல்ல, அதுக்கு முன்ன ஒரு கேள்வி கேட்டீங்களே. மஞ்ச குளிச்சு மா குளிச்சு அப்ப வெள்ளையே நக்க, சளிச்சு புளிச்சு இருக்கும்போது இப்ப ஒரே நக்க. அது என்னம்மா? என்னது? என் பங்காளிகளுக்கு பூரா தேவைப்படுறதுமா. நான் கறி பூரியா போயிரும். அப்படியெல்லாம் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு தாமா சொல்லியிருக்காங்க மாமா சிங்கத்திர மாமா. எப்படி சொல்லி வச்சிருக்காங்க? எப்படி சொல்லியிருக்காங்க? சும்மா விடுத செட்டி திரும்பிக்கு சோத்தப்படுவானே, சிம்மாவோட செட்டுக்கிருமிங்க சோத்தப்படுவானே, இப்ப கொண்டைய கொண்டைய ஆட்டுக்கிட்டு கொத்த வருவானே, இப்ப கொத்த வருவானே, இவ்வளவு கொத்த வருவானே. ரொட்டில தான் போகுது பார் வண்டி வண்டி, ரொட்டில தான் போகுது பார் வண்டி வண்டி, வாய மூடிட்டு போயா நீ மொட்டை குண்டு, நீ மொட்டை குண்டு. மானகட்ட மல்லாரி மாலைய கடி போட்ட, மானகட்ட மல்லாரி மாலைய கடி போட்ட, மாரியம்மன் பக்கம் ஊரத்தான ஓட்டை, ஊரத்தான ஓட்டை. சேலை இல்ல சித்தி வீட்டுக்கு போனாலா, சேலை இல்ல சித்தி வீட்டுக்கு போனாலா, அவ ஏத்து பால ஏத்துக்கிட்டு என் வீட்டு ஒண்ணுல வந்தாலாம். செரங்கவத்தியும் சீரகத்துக்கு போனாலா, சீரகத்துக்கு போனாலா, நல்லா இருக்கேன் நாயம், நீங்க பப்படு முத்துவேலுக்கு வழுக்க போகுது சாயம். அதான் நல்லா வளைஞ்சிச்சான் கோர, அம்மா நல்லா வளைஞ்சிச்சான் கோர. சரி, நடுவுல கிடந்துச்சா இத்த தண்டி சார, கிணத்துல கிடக்கான் கெளுத்தி, முத்துவேலு வாய மூடியா சொல்ல மாட்டேன். சரி, நான் சைவமா சாப்பிட நினைக்கிறேன். இல்லைங்க, நான் சைவமா சாப்பிட நினைச்சேன். இன்னி நம்மளும் போயிட வேண்டியது. அண்ணே, இப்ப என்ன சாப்பிட போறீங்க? சைவம். சைவமா சாப்பிடுறீங்களா? இப்ப அசைவத்துக்கு போறேன். இங்க வாங்கின எலும்பு இல்லாத கறி தரேன். அந்த கறியை நீ சென்றா என் பேபி வச்சிருக்கான். அது ஐயரு காட்ட சுப்பு, ஐச்சத்தாரன் சப்பு. வாய்க்கு கீழே தொண்டை, ஓ வாய முறா மண்டை இல்ல. என்னடா சர்ரா தம்பி, நம்மளும் போகணும்ல. அதே மலையில இருக்கிறது வேம்பு, மலையில இருக்கிறது வேம்பு. இன்னைக்கு நான் தலையில தேய்ச்சது சாம்பு. உனக்கு விருப்பம் இருந்தா நீ ஊரு கூட்டி போமா. அப்படி சொல்ல வரீங்களா? மாடு போடுதான் ஜானி, முத்துவேலு வாய முடிட்டு போயா நீ முதல்ல. அதான் கஞ்சா செடி பூச்செடி, கஞ்சா செடி பூச்செடி. உன் கதையை இன்னைக்கு எப்படி ஆச்செடினாகலாம்? கடையில விக்குதா சாம்பு, என் மச்சான் மைக் செட்டுக்கார பிடிச்சுக்கிட்டு போய். அதான் காட்டுல எடுக்குது கத்தாழ, காட்டுல எடுக்கிறது கத்தாழ. சரி, இவன் போட்டிருக்கிறது பூரா வெறும் பித்தாழ. நீ பாத்தீங்களா? எது பித்தாழை நீங்க பாத்தீங்களா? பார்க்க வேண்டியதானே சொல்றோம். இங்க பாருங்க, ஒரு எது சபையில எதை பேசணுமோ அதை தான் பேசணும். அந்த வசனத்தெல்லாம் எங்க பேசி பாரு பாப்பா. என்ன நாங்க எத்தனை பேத்த ஆதர விட்டுருக்கோம், எத்தனை பேத்த நாங்க உருட்டி விட்டுருக்கோம். நீ உருட்டி விட்டாலும் சரி, நீ அரட்டி விட்டாலும் சரி, கெண்டக்கால ஒடிக்காம இன்னைக்கு நாங்க போறது இல்ல. நானும் சொல்லுவேன், சப்பை கிழிக்காம நானும் போக மாட்டேன். பாத்துருவான் என்ன கிழிக்கிறீன்னு. நீ முத யாரு என்ன பூரா நக்குறதுலயே இருக்கியே. உன்னல் பருகள் நக்கன் கேள்விப்பட்டீங்களா? வந்ததுல இருந்து பாக்குறேன், இதோட 5 தடவை நக்குறேன். நான் என்ன சொன்னேன்? தம்பி இருமா, நீ சொன்னது மாதிரி நான் உண்மையிலே நக்குனேன். வரையில நக்கிடுத்தே வந்தேன். என்னது? முதல்ல ஊறுகாய நக்குனேன். நக்குவாங்களா? அத நக்குறமா? சரி. அதுக்கடுத்து இன்னொன்னு வரையில நக்குனேன். என்னது? தேன் இருக்குல்ல, ஆமா. தேனை எப்படி குடிப்போமா நக்குவோமா? அது உள்ளங்கையில ஊத்தி இப்படி நக்குவாங்க. நக்குவோம்ல, 2 பேரும் எப்படி நக்கணும்? யோ, என்ன எதுக்கே சொல்ற? நான் சாப்பிட்டத சொல்றேன். நீ யாருக்கு எதுக்கு வந்திருக்க? இந்த ஆடிப்பாடி வியாபாரம் பார்க்கறங்க. என்ன வியாபாரம்? பிசினஸ். பிசினஸ்னா மாம்பழம். மாம்பழமா? நீங்க ஒண்ணே உண்மையிலே சொல்றேன்டா. தேங்க் யூ. ஆனா உண்மையிலேயே அந்த சீசனுக்கு தக்கன விக்கிற வியாபாரம் நீ ஒரு ஆள் தாமா. நான் மட்டும் அப்பப்ப மாத்திக்கிட்டே இருப்பேன்.
குடிப்பீங்க. ஏமா ஒண்ணு மாம்பழம்ன்றீங்களே, ஆமா. மாம்பழம் இல்ல மவுக்கோவாவா இல்ல கிரேப்பியா இல்ல காசாலட்டா இல்ல பாலாமணியா? அது எங்க பேபி கிட்ட கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. பேபி அது என்ன பழம் சொல்லுங்க. சொல்லியா? ஓ இதயம் தான் போச்சுடா. அது இல்ல என்ன மாம்பழம்னு கேக்குறாங்க, அது உனக்கு மட்டும் தானே தெரியும், சொல்லுங்க. ஏமா என்ன சொல்லுமா சட்டுன்னு. மல்கோவா. 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 ஆமா. ஏமா உங்க மாம்பழம் என்ன ரேட்டு? மாம்பழம் வந்து 1 கிலோ 100 ரூபாங்க. போமா இந்த பழத்துக்கு நான் 500 ரூபா கூட தருறேம்மா. சரி. பக்கால 1000 போனாலும் சரி, ஒரு அருணா கோட்டி கவரி அந்தாலும் சரி. இருமா. தாங்கள் சொல்ல வருவது என்ன? இங்க பாருங்க. ஏமா இந்த மாம்பழம் விற்கிறீல, சரி. ஆனா நான் சில பேர்த்திட்ட ஏமாந்துட்டேன். ஏன்னு கேளு. மாம்பழத்தை அதுகளா எடுத்து நிறுத்து கொடுத்து பிடிச்சுங்க. வீட்டில் போய் பார்க்குறேன் கொல கொலன்னு இருந்துச்சு. அறுக்கிறேன் உள்ள வெறும் புழு வச்சு போயிருந்துச்சு. அப்படி இருக்காதுங்க. அதனால இந்த 100 ரூபாய்க்கு 400 ரூபாய் சேர்த்து 500 ரூபாயா தர்றேன். சரி. இந்த பழத்தை ஒரு தடவை நான் பிடிச்சி பார்ப்பேன். பிடிச்சி பார்ப்பீங்களா? இது நான் பிடிச்சி பார்க்குறேன். கல்லு மாதிரி இருந்தா வாங்குவேன். கொல கொலன்னு இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது. நான் கேக்குறேன், புடிச்சு பாக்குறேன், விளையாடு சொன்னேயா? ஏமா எப்பமா மாம்பழம் வாங்குறோம்னா அத சொல்லிட்டேன். இருமா, நீ கூடையில வச்சிருக்க. ஆமா. இப்ப நீ எடுத்து வைக்கவே நான் வாங்குறேன், எடுத்து வைப்பேனமா? ஓயாம புடிச்சு பார்த்தா அது கண்டிப்பாங்க. ஓயாம புடிச்சா கண்டி போகுமா? ஆமா. அதெல்லாம் கிடையாது. அப்புறம் காம்பு கருத்து போயிடும். அப்படி சொல்லுங்க, தெரியுதுல? அந்த அங்கே வர அடுத்த வியாபாரத்துக்கு இங்கே வரும், அடுத்த 500 வருதுமா? உன் பழத்துக்கு ரொம்ப மவுசு ஏறுதுமா? நீங்க நினைக்கிற மாதிரி இங்க பாருங்க, என்னுடைய பழம் பிரஸ் பீஸ் சூப்பரா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சந்தேகப்படாதீங்க. உங்களை யாரும் ஏமாத்திருக்காங்க, எல்லாரும் அப்படி ஏமாத்த மாட்டாங்க. சரியா? உண்மையாச்சு. ஆமா, நல்லா ஏமாத்திருக்காரு மட்டும், அது மட்டும் நல்லா தெரியுது. சொல்லுங்க. சிரிக்கிற உன் பழத்துக்கு நான் 500 ரூபாய் தரலேன். இந்த எங்க பெரியப்பா உட்காந்துருக்காரு பாரு, அவரும் 500 ரூபாய் எடுத்துட்டாரு. சரி. அதனால உன் பழத்துக்கு அவ்வளவு மவுசு இருக்கையில என் பழத்துக்கு மவுசு இருக்கும்லமா? என்னங்க உங்கது மாம்பழம். சரி. என்னது யாருக்கு ஓசி தான் கொடுத்து பழக்கம். அப்படி என்ன? நான் காசு வாங்கி யாரு காசு கொடுத்து கொடுக்க மாட்டேன். அப்படி என்ன பழம்? நம்மது என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? வாழைப்பழம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. வாய்க்குல அப்பதாம விழுக்குடு போகும். இல்லம்மா வாழைப்பழம்னா அப்படித்தானே இருக்கும். வாழைப்பழம். என்ன வாழைப்பழம்? பழத்தை பாத்திருக்கியா? பார்த்ததுல. என் பழத்தை பாத்திருக்கியா? பழத்துல நீண்டால பழம்னு மாம்பழம்னு சொல்லிட்டு யார்ட்டையும் காமிக்கல. ஆனா நான் காமிப்பேமா. எப்படி? உறுதியிலேயே சத்தியமா சொல்றேன். சரி. இங்க கைய கொண்டமா. ஏன் போங்க. சும்மா கொண்டா. கிறுக்கு கழுத, என்னைக்கு நீ பொழைக்க போற? இல்லங்க, உங்க பழம் சொல்றீங்கல்ல, உங்க வாழைப்பழத்திலே பல வகையான பழம் இருக்கு. உங்க பழம் அது என்ன பழம்னு சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏமா நேந்திரம் பழமும் இருக்கு. சரிமா. அதே மாதிரி லஸ்தாலி இருக்கு. ஆமா. செவ்வாழை இருக்கு. இருக்கு. முப்பட்டை இருக்கு. இருக்கு. ஆனா நம்மது இருக்கு, நம்மது பூவம்பழம். பூவம்பழம் குட்டியாவுல இருக்கும். குட்டியம் பிடித்தாம இருக்கும். ஆனா தித்திப்பா தேன் அமிர்தமா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்குமா? ஆமா, நீ கைய கொண்டா. எனக்கு நேந்திர பழம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத கொஞ்சம் புடிச்சு பாரு. கைக்கு அடக்கமா இருந்தா இந்த பழம் வச்சுக்க, இல்லைன்னா வேற பழம் சியம் பாப்போம். நீ காட்டுங்க சீக்கிரம். இப்படிமா. நாசபத்து போறவன் என்னடா பண்ற? உருவுமா. உருவு வர மாட்டேங்குது. நல்லா புடிச்சு. வர மாட்டேங்குதியா? பிடிவிடா. யா விடியா. இருக்கு பிடி. இது நாட்டு வாழைப்பழம் இல்லங்க, பூ வாழைப்பழம் சொல்றீங்க. ஏமா நாடு அதுவும் சேர்ந்துருக்கு. ஓ அப்படி சொல்றீங்களா? ஆமா. அப்படினால நீங்கள் வியாபாரி, நான் வியாபாரி, ஆடிப்பாடி வியாபாரத்தை வித்துருவோமா? பார்க்கலாம். வெட்டிக்காரே ராமதாஸ் மாமன் ஓடி இன்னைக்கு அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசா பிளவிக்காரி, ரோசா புறவுக்காரி, தரணி எந்த போடு போட்டாலுமே, அடி எந்த போடு உனைய போட்டாலுமே நல்லொரு முத்தோடு உன்னை ஏறெடுத்து பாப்பதில தனனா நானே என்னன்னு தெரியலமா. என்னன்னு தெரியல. இந்த டைம் ஆயிருச்சுன்னா ஒரு எச்சி புத்தி வந்துருது. ஏன் வீட்ல பண்ண வழக்கமோ? அந்த வீட்ல யாவகம் வந்துருதுமா. வரும்ல அதுக்கு. அது மாத்திரம் ஒத்துக்குறமா, நான் இப்ப தொட்டா மட்டும் பட்டுக்குறமா. புள்ள புள்ள மணி புள்ள புள்ள
பிச்ச வந்த பிள்ளை கண்ணம்மா பிடிக்க மாட்டேங்குதுமா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ கியரை பிடிக்கணும்ல. நான் அதுக்கு கியரை பிடிக்கணும். உங்க வண்டியை கண்ட்ரோல் வைக்க தெரியலன்னு சொல்லுங்க. ஓமா அடி கம்மாக்கார ஓரத்திலே கண்ணாத்தா உன்னை கண்டிக்காம போறாதே என்னாத்தா. அடி கம்மாக்கார ஓரத்திலே கண்ணாத்தா உன்னை கண்டிக்காம போறாதே என்னாத்தா. உன்னை ரொம்ப நாளா பார்க்கலையே என்னாத்தா. உன்னை ரொம்ப நாளா பார்க்கலையே என்னாத்தா. உன்னை சொத்தலையே போகுமாமா கண்ணாத்தா. இங்க வர மறுபடியும் பெட்டு போடுவேன். அண்ணே அண்ணே 1000 தான் இருந்தாலும் பெட்டிக்கார் வந்து ஒரு வாத்தியாருக்கு சமம். இங்க வந்து வச்சுக்க. இதே ஆட்டத்தை இன்னும் எனக்கு நேரம் ஆடியானே. நீங்க தானே வந்தீங்க. என்னடா ஒரு மாதிரியா எந்திரிக்கிற? கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை கொஞ்சம் கூட அச்சமில்லை. அடி கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை. இந்த மாதிரி நான் உன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சா நீ சும்மா இருப்பியாடா? இதே மாதிரி நான் உன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சா சும்மா இருப்பியா? இது என்ன ஓம் பொண்டாட்டியா? ஆமா. ஏண்டா வெண்ண அப்படி கூட வச்சுக்கவே. அப்படி கூட வச்சுக்கிறவா? ஏண்டா நான் ஒரு நாளை கட்டி பிடிக்கிறேன். ஏன்டா உனக்கு இந்த வகுத்துருச்ச? நான் கேக்குறேங்க. நீங்க மட்டும் சந்தோஷமா அடைய வெங்காயம் உங்க அப்பயும் கோவணவத்த நேரம் அப்படி. சரி மரியாதை அம்மளுக்கு ஒரு ரவுண்ட் அனுப்பிச்சு விடு. போடா வெங்காயம். நான் கேக்குறேன் தொடாம ஆட மாட்டீங்களா? ஏசா தட்டுக்கிட்டு அனாத்தானே பாப்புன்னு சரி. ஒரேசா. ஆமா சரிங்க வாங்க. டான்ஸை கட்டி பிடிச்ச ஆடுறானா மாமியா வச்சிருக்கேன்னு அர்த்தம்டா. மாமியால வச்சிருக்கேன். ஏண்டா உன்னை மாதிரி முராட்ட வளாடா. ஐயே ஏன் பாவத்துல கை வைக்கிறாங்க? ஏண்டா ஏன் ஐ ஜாலி நீ நம்ம செயல்பாடுதான். அடே சரவணா மாடு பழப்பட்டுருச்சுடா. உனக்கு இருந்தா தானே. ஓ மாடு பிடி வெட்டுதே 30 வருஷம் ஆச்சுடா. வேளாண் மாடு சன பிடிச்சிருக்கா. ஏற்கனவே அடி வெட்ட போனதை ஏன் பிடிச்சிக்கிட்டு? அப்படியா? அழுலையோ அழகா தாண்டி புள்ள அதுக்கு நீங்க தாண்டி அடி ஆளுலையே அழகா தாண்டி அதுக்கு நீ சேகரம் தாண்டி. டாட்டை என்னோட ஆடுறீல. சரி. என் தம்பி ஒருத்தன் இருக்கான். உன் தம்பியா? அவன் தான் என் குருதி கண்ணு. சரி. என் சிசியன். அந்த தொண்டு மூக்குனா? தொண்டு மூக்கனா? அப்புறம் இன்னைக்கு உன் பொட்டியை கலட்டி பிடிவியா. இப்ப பாரு வருவான் பாரு. அடே சிசியா வந்த உடனே கிளம்பிட்டாங்களா? வந்த உடனே இந்த வாடையை பிடிச்சிருக்காங்க. என்கிட்ட மோப்பம் எடுக்கிறானே. அண்ணே மாதவண்ணே மோப்பம் எடுக்கலடா. இல்ல 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 இந்த நாயை பார்த்துருக்கீங்களா? இந்த எலி பந்து அப்படி மோந்து வாக்கும். அதுக்குள்ள எலி இருந்தாத்தான் பறிக்கும் காலை போட்டுக்கிட்டு. அந்த மாதிரி மோந்து வாக்குறியான். கோளாறு ரெண்டுக்கு அப்புறம் பொந்த கெடுத்து விடுவியான்.
ஏய் சிசியா என்னடா அவளை சாலியா இருந்து 4 ஓடு போட்டு இழுத்து நீ கூட்டிட்டு போ. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்குறேன். முதல்ல என் பேரை காப்பாத்திருவ. இன்னொன்னு என்ன தெரியுமா? முதல்ல நான் அனுப்பிச்சு எடுத்தேன். சரி, அடுத்து உனக்கு அனுப்பி விடுவேன். அப்படியா? ஆமா. ஏண்டா பொம்பளை புள்ள போட்டது எனக்கு, அதை சோழி பார்க்கறது நீங்க போட்ட பொட்டியை கழட்டிடு. அவ்வளோ கழட்டுறது குருவை மிஞ்சிய சிசியன். ஆமா ஆமா. ஆனா யாரும் இல்ல, மதுரை தமிழ்நாடு நாடகர்கள் சங்கத்திலேயே பல மாணவர்கள் உருவாக்கியும் இன்னும் பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் மதுரை ஏர்போர்ட் வளையங்குளம் அருகாமையில் உள்ள நல்லூர் மனம் கொண்டெடுத்த பிபி முத்தியோல அப்பாவோட சிசிய புள்ள நானும் இன்னொரு சிசிய புள்ள நிறைய உருவாக்கணும். அப்பெல்லாம் பெருமையா பேசுவேன். ஒழுக்கமும் உள்ள ஓடிடு. ஒழுக்கமா இந்த சொல்லி ஓடிடு. டே போடா போடா. என்னடா மாத்தியாருன்னு சொல்லிட்டு போடா. ராமதாஸ் இருங்க. ஆனா மாமா சின்னத்திர மாமா உண்மையிலேயே சொல்றேன்டா, உனக்கு நான் பப்புனுக்கு பழைய விட்டு சொல்லி தந்திருக்கேன் பாரு. ஏன் செருப்பு எடுத்துக்கிட்டு நானா அடிக்கணும்? அடிச்சுக்கோ. அடிச்சுக்கிறவா? அடிச்சுக்க. சரவணப்பா செப்பல் இருக்கா? ஏனே முத்துவேலனே. என்னப்பா இவன் விட்டா ஒன்னேவே சென்னையாக்கியான் போல. இவன் ஒரு நோக்கத்துல தான் தெரியும். எல்லாம் வாத்தியார் சிசிய புள்ள அப்படிதான் எஸ்டி பத்தி கொஞ்சம். சரி இருடா, ஆடுறா புடுறா. கல்லுக்குன்னு போயிட்டே இருக்கிறேன். என்ன வாத்தியார? ஹலோ. ஆஹா, பொம்பளை புள்ள நீ தாண்ட அருமையா இருக்கு. சம்பளமே வேண்டாம் காலையில் ராமதாஸ். உனக்கு ஜோடி தான் கரெக்டா. அப்படியா? போவோமா? அடி தேக்கு மரமாட்டோ தெளிவாக இருப்பவளே, அடி பாக்கு மரமாட்டோ வளைஞ்சு நிறைஞ்சு நடப்பவளே, அடி முருங்க மரமாட்டோ முறிச்சு போட்டு போறவளே, அடி ஞான புல்லாட்டோ ஞானளவு வளர்த்தவளே. சரவணப்பா உங்க பேபிய ஏன் உசுரா வாட்டாக்கி உனக்காக பாடுறேன். ஓஞ்சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு உயிரோடு வாழுறேன். புளிப்பா புளி எங்க புளிப்பா புளி அமிழ் பேபிங்கிறல்ல, நீ அடிக்கத்தான் செய்ய முடியும். என்னால கட்டியே பிடிக்க முடியும். கட்டியே பிடிப்பியா? ஆமா, பொம்பளை போட்டது அதுக்கு தானே ரசீது. இந்த இவ்வளவு என்ன செய்யுது? ஏய் தூங்கி குடிக்கணும். இங்கிட்ட வந்துரு. பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, ஆட்டியரு சொக்கனிடம் பாசவச்ச ராசாத்தி, பாசவச்ச ராசாத்தி, ஊர்வலோ ஊருக்குள்ள 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 மாறாது தெருக்குள்ள 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 உமால தோல் மீது போட, பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனா பவனி வரும் மீனாட்சி. எச்சி புத்தி ஒட்டிக்கிச்சப்பா, என்ன பண்றது? என்னங்க? சரி தனித்தனியா போடுவோமா? கூப்பிடுங்க. தனித்தனியா போடுவோமா? கூப்பிடுவோம். தனித்தனியா போடாத. அடியான மலை ஒத்தக்கரை, அடியான மலை ஒத்தக்கரை, இது மதன்ராஜின் பெட்டிக்கடை, அதுல ஒரு பெட்டிக்கடை, அந்த பெட்டிக்கடை உள்ள இருக்கும், இந்த பெட்டிக்கடை உள்ள இருக்கும், அது அருமையான ஓட்டவடை. அந்த ஓட்டைய போட்டது யாரு? இந்த மதன்ராஜ் தான் பேரு.
விடக்கூடாது வாத்தியாரே. குத்துராண்டி குத்துராண்டி மதன்ராஜு பைய குத்துராண்டி. குத்தடி குத்தடி செய்யனக்கா குத்தடி செய்யனக்கா. என்ன சங்குமையன் உனக்கு நான் பாடுறேன்டா. பாடுங்க தெர. குத்துராண்டி குத்துராண்டி மதம் எடுத்து ஒத்த கல்லு முக்குத்தியா இவ ஒத்தையில போறவளே நீ பத்தியா. ஒத்த கல்லு முக்குத்தியா ஒத்தையில போறவளே என் குட்டி. ஒத்த கல்லு முக்குத்தியா. சக்கைய கேட்டவங்க அமல் பேபிங்கிறீங்க. ஆனா நீங்களே சக்கையை விரட்ட சொல்றீங்க. இப்படி யாரா இருந்தாலும் சரி மேடைக்கு வந்தோன்னு அதில் இருக்கக்கூடாது. அடி வண்ண வண்ண சீசாவிலே வண்ண வண்ண சீசாவிலே. தாங்கள் முன்பு பபூன் செகண்ட் பார்ட்டாக நடித்து கொண்டிருக்கும் திரு மதன்ராஜ் அவர்களுக்கு வேளாண் கிராமத்தார் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பேருதே ஒரு மாதிரி இருக்கு. பேர் மதன்ராஜன், அவர் பேர் இல்லை. இப்போ மதன்குமார் மாற்றி விதையை கொடுத்துறாத. எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய அனைத்து கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நிறைந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். புனிங்க அடி வண்ண வண்ண சீசாவிலே வண்ண வண்ண சீசாவிலே நான் சேர்த்து வச்சேன் ஜிகினா பொட்டு. சேர்த்து வச்சு ஜிகினா பொட்டு அது சேர்ந்துச்சதோ அது சேர்ந்துச்சதோ சேரலையோ இந்த சபத்த புள்ள நெத்தியிலே வண்ண சீசாவிலே சேர்த்து வச்சு ஜிகினா பொட்டு. விடக்கூடாது வாத்தியாரே. உக்காந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா. உட்காந்து யோசிப்பாங்களா யோசிக்கிட்டு உட்காருவாங்களா. அவுத்து போட்டு ஆடு அவுத்து போட்டு ஆடி. ஏ சொட்டமண்ட கலை அவர்கள் சம்பளம் தரணும். ஏமா சும்மா அவுத்து போட்டு ஆடுமா. ஓ சில மக்களே தரணி அவுத்து போட்டு ஆட வெக்கமா இருந்தா இந்த சாலை கட்டிட்டாரு. நீ கட்டிட்டு ஆடுற மூதேவி என்ன எதுக்கு சொல்ற? நீ தான் அவுத்து போட வெக்கமா இருக்குங்கிற. உட்கார்ந்து யோசிப்பாங்களா ஆடல் பாடல் மாதிரி அரக்கர் பாவடையோட வரணும். நீ
பாட்டுக்கு நோக்கத்துக்கு தூக்கலாம்ல. காலையில சம்பளம் 1000 ரூபாய்க்கு மேல தந்தீங்க ராமதாசப்பா. காலையில அந்த புள்ள 4000 சம்பளத்துக்கு வேணாம் சுத்தி சுத்தி வருவா புள்ள. 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துருங்க. பவளர் பாட்டு இது பண்ணா பூரா பாட்டு, உடலூர் தாண்டி இது குமளி போகும் பாட்டு, பாட்டு ஒரு பாட்டு. என்னடா கையதே ஆடுது சுத்த மாட்டியா? ஊரை சுத்து ராசாத்தியே தேடில் ஊரவிக்கு கொஞ்ச நேரத்துல அங்கிட்டு அந்த பொண்ணு எங்கிட்ட வந்து இவரா முடியும் முடியும் முடியும். இருங்க இருங்க ஐயா. ஐயோ ஐயா இருங்க, இன்னும் 12:30 ஆகல. வள்ளியாம அப்பதான் வருவாங்க. சரி இருங்க ஐயா, முடிச்சாச்சு விடுங்க, கோவப்படாதீங்க விடுங்க. அவங்க புதுசா வந்திருக்காங்களேன்னு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி முடியும் 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 முடியும். அதனால காதல் பண்ணுவோமா? சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க தாய்மா நீங்க தாச்சு சாங்க. சிலு சிலு சிலுவென காத்து வர வர உருகிது காத்து. புது புது வரிகளை போட்டு அதை படிக்குது வருவது பாட்டு. ஒரு அந்த காத்தும் நாட்டும் நீ நான் தப்பா அவனே. சிலு சிலு சிலுவென காத்து வர வர உருகிது காத்து. புது புது வரிகளை போட்டு அதை படிக்குது வருவது பாட்டு. வாய்க்காலும் வயலும் சாட்சி மாமாவே நானே தெரியாம வந்த என்னை துருவான மகனே. கடற்காலம் பூமி காத்து நாள்தோறும் நானே உனக்காக தூது தினமாச்சு நானே நோயாச்சு காத்து இப்போ தீயாச்சு. மாலை போடு சில சில காத்து பக்க வர வர உருகுது காத்து. புது புது வரிகளை போட்டு அது படிக்குது வருவது பாட்டு. சில சில காத்து பக்க வர வர உருகுது காத்து. புது புது வரிகளை போட்டு அதை படிக்குது வருவது பாட்டு. ஒரு நேசம், ஒரு பாசம், இந்த காத்தும் காத்தும் நீனா நான் அவனே. சிலு சிலு சிலுவென காத்து வர வர உருகிது காத்து. புது புது வரிகளை போட்டு அதை படிக்குது வருவது பாட்டு. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் தெரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. ஏறெடுத்து
முடியலே பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே பிடிகளுக்கும் உருவத்திற்கும் எதுவும் தெரியலே எதுவும் தெரியலே யாரை இங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டங்காக்கும் புயல்களுக்கும் எதுவும் புரியலே எதுவும் புரியலே நான் என்னத்தை சொல்லேண்டா தம்பி என்னத்தை சொல்லேண்டா நான் என்னத்தை சொல்லேண்டா தம்பி என்னத்தை சொல்லேண்டா யாரே எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டங்காக்கும் புலிகளுக்கும் எதுவும் புரியலே எதுவும் புரியலே ஒருவன் வெளியில் என்று காசை எண்ணுகிறான் அதை நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான் நம்பி ஒருவன் வெளியில் என்று காசை எண்ணுகிறான் அதை நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான் உண்மை ஒன்று கூட்டுக்குள்ளே கலங்கி நிற்கிறடா அது உருட்டு புரட்டு புரட்டி கொண்டு வெளியே நிற்கிறடா நான் என்னத்தை சொல் வேண்டாம் தம்பி என்னத்தை சொல் வேண்டாம் நான் என்னத்தை சொல் வேண்டாம் தம்பி என்னத்தை சொல் வேண்டாம் யாரே இங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டங்காட்டுக்கும் புயல்களுக்கும் எதுவும் தெரியலே எதுவும் தெரியலே மூடருக்கும் மனிதரோட முகம் இருக்கிறதா மோசம் நாசம் தேசமெல்லாம் நிறைந்திருக்கிறதா மூடருக்கு மனிதரோட முகம் இருக்கிறதா மோசம் நாசம் தேசமெல்லாம் நிறைந்திருக்கிறதா காணமாறு தேசங்களைய உண்மை வெள்ளுவதா கதவை திறந்து பறந்து பறந்து பாடி சொல்லுதடா நான் என்னத்தை சொல் வேண்டாம் தம்பியோ என்னத்தை சொல் வேண்டாம் நான் என்னத்தை சொல் வேண்டாம் தம்பி என்னத்தை சொல் வேண்டாம் யாரே இங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டங்காட்டுக்கும் புயல்களுக்கும் எதுவும் புரியலே பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே பிடிகளுக்கும் உருவத்திற்கும் எதுவும் தெரியலே எதுவும் தெரியலே எதுவும் தெரியலே